ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. போன தடவை அந்த ப்ராட் ரேஞ்ச், அந்த 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஹவர் கொஞ்சம் அப்டிக் தெரியுது. இப்போ அந்த க்ளோசிங் வந்து 24,200 பக்கத்து 176. ஸோ இப்போ உங்கள் ப்ராட் ரேஞ்சை வந்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை ப்ராட் ரேஞ்ச் இல்லை, மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். நான் ரேஞ்சை மாற்ற போகிறது இல்லை. ஐ டெல் யூ வை. அது ப்ரைமரி கண்டிஷன் என்ன, அந்த ரேஞ்சோடைய அப்பர் சைடுக்கு வந்திருக்கு. எஸ், வீக்கெண்ட் அந்த 24,000 இருந்தது, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஹையராக இப்போ 24,000 மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ வி மூவ் டு தி அப்பர் ஹாஃப் ஆஃப் த ரேஞ்ச். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது, நம்ம போன வாரம் கூட பேசின மாதிரி 24,230 இஸ் அ வெரி கீ க்ளோசிங் லெவல். வி நீட் டு கெட் தட் லெவல். அந்த லெவல் மேலே நம்ம க்ளோஸ் வந்தால் தான் மறுபடியும் அந்த ஹையர் ரேஞ்சஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. போன வாரமும் பேசணும். ஐ திங்க் ஐ கண்டினியூட் ஆல்சோ. ரேஞ்ச் லெவல் நான் இன்னும் 230 மேலே க்ளோஸ் வரணும். க்ளோசிங் அது டெய்லியாக இருக்கலாம், வீக்லி விச் ஆர் ஃபார்ம். வீக்லி க்ளோஸ்லாம் அது மாதிரி கிடச்சிதுன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அப்போ. இந்த கடந்த வாரத்தில் நிஃப்டி வந்து அந்த 24,400 பக்கம் போனதுக்காக எல்லா வேலையும் ட்ரை பண்ணி இட் மூவ்ட் அப். பட் அங்கே வந்து சஸ்டெயின் ஆக முடியவில்லை. ஐதர் ப்ராஃபிட் டேக்கிங் ஹேப்பன்ஸ் ஆர் ரொம்ப குவிக்காக இட் கரெக்ட்ஸ் பேக் டவுன். ஓகே. ஸோ எஃப்ஐஐ எக்ஸிட் இன்னும் நடந்துட்டு இருக்கு. எஃப்ஐஐ எக்ஸிட்ஸ் கண்டினியூ. அவங்க வந்து ஒன்றும் மாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் ஒன் டே இந்த வீக் அவங்க வந்து பெரிய அளவில் ஒரு பையராக மாறினாங்க. அன்றைக்கி 2 பேருமே பையராக இருந்தாங்க. ஓகே. பட் அதே தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் நெட் செல்லராக தான் இருக்காங்க. இன்னும் தேவ் நாட், அவங்களோட எந்த செயல்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ரைட் நவ் செல்லர்ஸ் தான். டிஐஎஸ் கண்டினியூ டு ரிமைன் பையர்ஸ். ஸோ தட் இஸ் ஓகே. பட் அந்த 24,400 மேலே செல்லுங்கிற அந்த சஸ்டெயின்டு கேப்பபிலிட்டி நிஃப்டிக்கு வந்து இன்னும் நமக்கு பார்க்கவில்லை. ஸோ ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை. இரண்டாவது, 230 மேலே 24,230 மேலே நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ தென் வி எக்ஸ்பெக்ட் ஹையர் சைடு. இப்போ ஹையர் சைடுன்னு சொல்லும்போது 24,500-600 பி அ குட் டெஸ்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை 24,730 அப்படி போனால். இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள், பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க போனால், ஒன்று வந்து ஈரான் யூஎஸ் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகணும். இப்போ 14 பாயிண்ட் அஜெண்டாவில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஆகி இந்த ஃப்ரைடே சாட்டர்டே அதை பற்றி பேசும்போது பிரெண்டோட ப்ரைஸ் கூட 100 பக்கம் கம்மியாக இருக்குது. எஸ். ஸோ பிகாஸ் பாசிபிள் பீஸ் டாக்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரம்ப் வேறு மிரட்டி தான் இருக்கார், சீக்கிரம் சைன் பண்ணி இல்லாட்டி அப்படி இப்படின்னாரு. ஸோ அது நடந்தால் இஃப் தட் ஃப்ரேம் ஒர்க், அதில் வந்து பெரிய பீஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. போர் நிறுத்தத்துக்கான எல்லா விதமான ஃப்ரேம் ஒர்க்கும் தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஓப்பன் கப்பல்கள் செல்லும், டேமேஜ் இருக்காது, டோல் இருக்காது, எக்ஸெட்ரா. இதுதான் அதோட நியூக்ளியர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இதுதான் ப்ரைமரி. ஸோ அப்படி ஒரு சேல் வந்தால் டெஃபினட்டாக சந்தைக்கு வந்தால் அந்த க்ளோஸும் கிடைக்கும், ஹையர் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த யூஃபோரியா ஒரு 75 நாள் போர் நிரந்தரமாக முடிஞ்சதுன்னு நினச்சிக்கலாம். அண்ட் அந்த ஒரு ஸ்பைக்கில் டெஃபினெட்லி அந்த ஒரு அப் மூவ் கிடைக்கும். பட் கூடிய சீக்கிரம் அது முடிஞ்சிடும் தான் the expectation is. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லை, மார்க்கெட் அந்த 24,000 சஸ்டெயின் ஆகும்போதே ஐ திங்க் த மூட் இஸ் பாயிண்ட். பட் இந்த மாதிரி ஒரு செய்தி ட்ரிகர் கொடுத்தா டெஃபினட்டாக சந்தைக்கு எப்போ க்ரூட் ப்ரைஸ் கீழே போனாலும் they are ready to take it up slightly higher. Correct. Okay. அப்புறம் போன தடவை நம்ம எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் பற்றியும் பேசுகிறோம், Q4 ரிசல்ட்ஸை தாண்டி. டிட் யூ அந்த வெஸ்ட் பெங்காலோட எஃபெக்ட் ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வெஸ்ட் பெங்கால் தான் நம்ம எதிர்பார்த்தது. நம்ம பேசுனது அதுதான். இன்கேஸ் பிஜேபி கெட்ஸ் அ டோ ஹோல்டர் அ பிக் வின் தேர், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு பூஸ்டர் அட் த சென்டர். ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடச்சது தம்பிங் மெஜாரிட்டி. ஸோ அசாம், பாண்டிச்சேரி வாஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட். கேரளா, தமிழ்நாடு வாஸ் அ நோன் ஃபேக்ட். ஸோ அதில் எந்த விதமான மாற்று எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் வரல. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்து இஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் லோக்கலி. நோ, நாட் லோக்கலி மார்க்கெட்டில் இட் டஸ் நாட், அது மார்க்கெட்டில் நமக்கு எந்த இம்பேக்டும் கிடையாது. எஸ், இட் டஸ் நாட் சேஞ்ச் த டைனமிக்ஸ் இன் த மார்க்கெட். யா, ஸோ தட் இஸ் அவர் பர்செப்ஷன். பட் மார்க்கெட் லெவலில் ஒன்றும் மாறாது. மீன்ஸ் நான் பிஜேபி பார்ட்டி தான் இங்கே ரூலிங் அப்படின்றது எதிர்பார்த்து தான் இருந்தது. ஸோ there was no, அது அவங்களுக்கும் தெரியும். they were also not expecting பெருசாக மெஜாரிட்டி வரும், கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஸோ we are not worried about that. பட் வெஸ்ட் பெங்கால் was a key player. ஏன்னா 294 சீட் அசம்பிளியில் sizable, it's a border state and disrupting TMC, which means one more state government power has fallen to the commonality of the center. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, நேஷனல் பார்ட்டிஸ், லோக்கல் parties are more important than national parties
இந்த ஸ்டேட் லெவல். இது வந்து அந்த ஒரு மாற்றத்து they have been able to achieve that. So that boosts their confidence and morale and also their outlook preparation for the 28-29 MP elections, whatever. So that is definitely positive. And the reaction market இருந்தது. For West Bengal results and the reaction on the different. Rupeeயோட லெவல் rupee has rebounded about 75 paise or something last week இதோட பார்க்கும்போது. இது எதனால நினைக்கிறீங்க? No, I think pure market dynamics தான். பெரிய அளவில் நமக்கு ஆமாம் ஆர்பிஐயோட பெரிய இன்டர்வென்ஷன் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஓகே, பட் க்ரூட் ப்ரைஸ் கீழே போகிறதுனால தட் ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர். அதே சமயத்தில் பேங்க் ஆஃப் ஜப்பான் கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணதாக பார்த்தோம். தேவர் செல்லிங் டாலர்ஸ் அண்ட் பையிங் பேக் இன். ஸோ ஜாப்பனீஸ் yen அகேன்ஸ்ட் டாலர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு மூடில் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு 157 வரைக்கும் வந்திருக்கு. பட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி கூட ஹேட் அ குளோபல் பிளே, அவ்வளோதானே தவிர. ஸோ டாலரே கொஞ்சம் வீக்காக இருக்குது அந்த மாதிரி, மார்ஜினலி வீக், பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து ருப்பியோட ஸ்ட்ரென்த்தை விட டாலர்ஸ் வீக்னஸ் ஆல்சோ கரெக்ட். பட் அந்த டாப்பிக்கில் இருக்கும்போது ஃப்ரான்சிஸ், நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் அ லிஸ்ட் ஆஃப் மேஜர் கரன்சிஸ் ருப்பி ஹஸ் டிப்ரிஷியேட்டட் த மோஸ்ட். இது வந்து லீவ் த டாலர் இஸ் ஒன் பார்ட். பட் இப்போ பவுண்டுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100, 111, 110 இருந்தது. இப்போ வந்து 128, 130 கிட்ட இருக்குது. யூரோக்கு அகேன்ஸ்டாக 28% டிப்ரிசியேஷன். ஆஸ்திரேலியன் டாலர் 23% டிப்ரிசியேஷன். ஸோ மோஸ்ட் மேஜர் கரன்சிஸ், அது ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் பவுண்டாக இருக்கட்டும், நம்மளோட வீக்னஸ் ஹஸ் எக்ஸ்டெண்டட் எனிவேர் பிட்வீன் அட்லீஸ்ட் 12 to 15 to about 25 to 23%. So it has depreciated against all currencies. So it's not just against the dollar, but against all currency, and that is not very good for us at this time. But அது வந்து வேணுன்ட்டே அப்படி வச்சுருக்காங்கன்றது தான் என்னோட வியூ. ஏன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைஸிங் காம்படிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் டு ஆஃப்செட் கேபிட்டல் மார்க்கெட்ஸும் இப்போ நமக்கு வெளியிருந்து வர கேபிட்டல் ஃபேவரபுளாக இல்லாததும் அது இதுக்கு ஒரு காரணம் தான். சி கான்ஸ்டன்ட் எந்த கரன்சிலையும் வீக்னஸ் வந்தாலே அந்த கரன்சி இட்ஸ் லைக் a vicious cycle. ஆமாம். நம்ம எக்ஸ்போர்ட் அவங்க வெளியே போனால் இது வீக் ஆகுது, அண்ட் இது வீக் ஆகிறதுனால இல்லை, வீக் ஆகிறதுனால தான் பெரிய அளவில் வெளியில் போகிறாங்க. இட் இஸ் நாட் தி வைஸ் வர்ஸா, பிகாஸ் இட் இஸ் வீக்னிங். ஏன்னா ப்ரைமர்லி அவங்களுக்கு வந்து டாலர் ரிட்டர்ன்ஸ் ஆன் தி நிஃப்டி வில் பி நெகட்டிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரியே I think the value chain, AI, global value chain shifting towards AI அந்த கட்டிங் எட்ஜில் இருக்கிற கண்ட்ரிஸுக்கு அந்த ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சவுத் கொரியன் காஸ்பே வந்து கடந்த வாரம் முழுவதுமே புது ஹையில் தான் இருந்தது. எவ்ரி டே இட் வாஸ் ரெஜிஸ்டரிங் அ நியூ ஹை. த ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆஃப்டர் ஒரு 2-3 days ஹாலிடேஸ் இருந்தது. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே திங்க் விடுமுறை தாங்க. பட் அது முடிஞ்சு திறந்த உடனே 60,000 ப்ளஸ் தாண்டி இருக்கிறது நம்ம பார்த்தோம். அகெயின் நியூ ஹை அண்ட் ஸோ ஆன். ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஆன ஹை, கொரியன் மார்க்கெட்ஸ் ஆன ஹை. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது. அண்ட் ப்ரைமர்லி கோர்ஸ் தேர் ஆர் டேஸ் வென் இட் ஃபெல், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 2 month ஹை, 27 month ஹை எல்லாம் தொடும்பொழுது இட்ஸ் லைக் அ லைஃப் டைம் கால். ஸோ வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் இஸ் ஹேப்பனிங்னா, சவுத் கொரியா வந்து சிப்ஸில் தான் அந்த ஏஐ ட்ரிவன் சிப்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் மெயின். ஸோ மணி இஸ் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் தோஸ் மார்க்கெட்ஸ். ஜென்ரலி ஐ திங்க் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐசி இன்ஜின் கண்டுபிடிச்சப்போ எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாஸ் சச் அ திங், ஆர் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சப்போ எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த மாதிரி ஏஐ வில் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் எல்லாரோட வியூ. வேல்யூ ஆஃப் அன்லாக்கிங் இஸ் definitely there is extremely high and it saves a lot of time. So what could be done in X amount of time is done in a much shorter time. That's correct. Efficiency. And you don't have a limit. You can use as much computing space as you want. Correct. ஒரு ஏஜென்ட்க்கு பதிலா 10 ஏஜென்ட் 20 ஏஜென்ட், and next day you can use one agent. Correct. So I think there is some merit in how the capital is behaving. 100%. ஸோ அதனால தான் அங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம வந்து என்னைக்கு அந்த கட்டிங் எட்ஜ் ரேஞ்சுக்கு நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட டெவலப்மெண்ட் அந்த ரேஞ்சுக்கு வருதோ, ஆட்டோமேட்டிக்லி ஐ திங்க் த ஃபண்ட்ஸ் வில் ஆல்சோ ஃப்ளோ அண்ட் தட் வில் ப்ராபப்லி ஸ்ட்ரெங்தன் ஃப்ளோஸ் பேக் இன் டு த கண்ட்ரி ஆல்சோ. Q4 ரிசல்ட்ஸ் பற்றி போன தடவை சொன்னோம். கம்பெனிஸ் அவ்வளோ இன்னும் நிறைய கம்பெனிஸ் வர வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. எஸ், இன்ட்ரெஸ்டிங் கம்பெனிஸாக தெரியல, கம்பெனிஸோட ரிசல்ட் இன்ட்ரெஸ்டிங். எஸ். ஸோ ஒன் வந்து ஹியூண்டே, போன தடவை மாருதி பார்த்த மாதிரியே ப்ராஃபிட் வாஸ் டவுன், ஹவர் சேல்ஸ் வாஸ் அப். So I think the automobile as a sector has had that issue where demand was high but அவங்களால ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் SBI ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, which was net profit was up like 6% or something.
அப்புறம் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா, பிகாஸ் ஐ பீன் இன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆல், இந்த ஸ்விக்கி, அர்பன் கம்பெனி இவங்கெல்லாம் தேர் ஆல்வேஸ் ஆன் லாஸஸ். தேவ் ஆல்வேஸ் ஹிஸ்டாரிக்லி ஆல்சோ தேவ் ஆல்வேஸ் பீன் ஆன் லாஸஸ். இப்போ இவ்வளோ லாஸில் இருக்க கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் மார்க்கெட் வரப்போ ஹவு டஸ் பப்ளிக் பர்சீவ் இந்த கம்பெனிஸ்லாம்? எனக்கு வந்து எப்போ ஐபிஓ பற்றி யார் பேசினாலும் தெர் இஸ் பேட் மல்டிபிள். அதுதான் ப்ரைமரி. இது எப்பயுமே ஹிஸ்டாரிக்கல் ப்ராஃபிட் வச்சு தான் வேல்யூவேஷன் மோஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் நியூ ஏஜ் கம்பெனிஸ், இன்டர்நெட் கம்பெனிஸ், குவிக் காமர்ஸ் இவங்கெல்லாம் வர்றப்ப மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கா? இவங்க லாஸ் எடுத்துக்குவாங்க, ப்ராஃபிட்டாக வருவாங்க, எப்படி அவங்க அதை? தட் கரெக்ட். த கொஸ்டின் இஸ் குட். இட்ஸ் லைக் திஸ். ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளே ஐபிஓஸ் வரும்போது அவர் அந்த ஐடி கம்பெனி செய்ய போகிற தொழில் என்னன்றது பாதி பேருக்கு புரியல. Okay. So much so that Infosys, when Mr. Narayanamurthy came to Chennai, I think 91, 92, I'm not sure. அப்போ வந்து சோழா ஷெரட்டன், இட்ஸ் அ ரிலேட்டபிள் திங். அவர் வந்து இந்த ஐபிஓ பிச் ப்ரெசென்ட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம வந்து இங்கே சாஃப்ட்வேர்னாலே என்னன்னு தெரியாது, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த ஐபிஓ வந்து அண்டர் சப்ஸ்கிரைப்ட். ஓகே. இன்ஃபோசிஸ் ஐபிஓ வந்து அண்டர் சப்ஸ்கிரைப்ட். ஐம் டாக்கிங் அபவுட் 35 years ago, 91, 92 அந்த சீசனில் தான் வந்திருக்கும் அது. What was it that people found it so difficult was that software, they didn't understand how are you going to export software and how is money going to come, because markets எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மார்க்கெட், கண்ணுக்கு தெரியாத ப்ராடக்ட், கண்ணுக்கு தெரியாத வேலை. மீன்ஸ் ஃபிசிக்கல் லேபர் அதில் கிடையாது. நம்ம இது வரைக்கும் ப்ராடக்ட் செஞ்சோம், விற்றோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம், இத்தனை நம்பர் செஞ்சோம், இதுதான், இந்த மாதிரி தான் எஃபிஷியன்சி. This is a totally different thing. He is talking of a universe that was way beyond. That issue was undersubscribed. And then the underwriter had to buy, that is the story, reality of that trade. So அதே போல் இப்போ வந்து because today everybody understands software. இப்போ ஐடி கம்பெனினா everybody knows வேல்யூவேஷன் இப்படி இருக்கும், அது சாஃப்ட்வேர் எல்லாருமே பேசுவாங்க. anybody connected with the market is able to understand this. இப்போ இந்த era of companies நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்னு சொல்கிறீங்க, these are all quick service companies. இப்போ when Amazon came to the market, we also didn't understand how Amazon is going to work, right? But the fellow delivers everything. That company A to Z, பார்த்தீங்கன்னா he delivers, you go to the site and deliver, it works beautifully, isn't it? So that's why Amazon is a giant there. Okay. To make and even in India, it is ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 billion 3 billion லாஸஸ் கண்டினியூஸாக அவங்க அப்படிதான் பண்ணாங்க. கரெக்ட். பிகாஸ் அவங்களோட தேவை வந்து வேர் ஹவுசிங் ஸ்பேஸ் தான், மீது எல்லாமே இஸ் நத்திங். It is the storage of things, right? So the nature of அந்த காமர்ஸ், இகாம், இப்போ இகாம் நடுவில் இயர் 2000 டைம்லலாம் இகாம் பேசியிருந்தாங்க. இகாம் கம்பெனி ஸ்டார்டட் ஆன் ஹை வேல்யூவேஷன் பட் லாஸஸ், ஆப்ரேஷனல் லாஸஸ், பட் வேல்யூவேஷன்ஸ் வில் பி இன் $1 million, ரைட்? அதே மாதிரி தான் குவிக் சர்வீஸ் கம்பெனி. இப்போ யூபர் வந்து வேர்ல்டு வைட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேல்யூவேஷன் எங்கேயோ இருந்தது, பட் இது ஆக்சுவலி மேக் மணின்னு கேட்டால் லாஸஸ் தான். ஸோ த நேச்சர் ஆஃப் தட் பிஸ்னஸ் இட் செல்ஃப், தட் ஐதர் டுடேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வந்து இ-காமர்ஸ் பர்சனலும் சரி, குவிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி காமர்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் கால் இட், அது எல்லாமே வந்து இஸ் சேஞ்ச்ட். ஸோ பீப்புள் ஆர், மக்கள் வந்து முதலீடு செய்யவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இதுதான் மாடல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு இருக்குது. அதாவது அவங்ககிட்ட வந்து நம்ம லாபம் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இட்ஸ் லைக் ஹவு சாஃப்ட்வேர் நமக்கு அப்போ புரியும். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகும்போது ஒரு ப்ரைஸில் இருக்குது, and they struggle to it happens, but that is how it is. அந்த பிஸ்னஸ் மாடல் அப்படி தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து அந்த டர்ன் அரவுண்ட் டைம் டு ப்ராஃபிட் இஸ் எனிவேர் பிட்வீன் 7 to 10 years. ஓகே. இப்போ எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது, ரைட்? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 7th year 8th year 9th year வரும்போது தான் லாபமே வரும். பட் வேல்யூவேஷன் இங்கே இட்ஸ் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்கிறோம். இன்சூரன்ஸ் வாங்குறவங்களே ரொம்ப கம்மி, இன்சூரன்ஸ் வெரி லோ. பீப்புள் டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பேசிங்கன்னா இல்லை எல்ஐசி ஏஜென்ட்டான்னு பார்க்குறோம், லைக் அ பேட் வேர்டு, அவன் அப்படி தான் அவங்க நினைக்கிறான். பட் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ மக்களுக்கு புரிய வருது. 7 to 10 years ஆன பிறகு தான் அந்த 20 or 30 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த கண்ட்ரி லீவ் எல்ஐசி, பட் தி அதர்ஸ் ஆர் ஸ்லோலி ஸ்டார்டிங் டு நவ் சி ப்ராஃபிட்ஸ் ஆன் ப்ரீமியம் அண்ட் யூனோ அந்த ரொட்டேட். அதே மாதிரி தான் குவிக் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே, we can't live without quick service. அது வந்து we have got used to a certain quick service lifestyle. அவங்களுக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டிய, அவன் லாபம் பண்ணுறானா இல்லைன்றது. லாபம் பண்ணால் இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி திங். இஃப் இஸ் ஏபிள் டு மேக் அ குவார்ட்டர்லி ப்ராஃபிட், அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். அந்த லாபம் குவார்ட்டர்லி காலாண்டுக்குள்ளே லாபம் பண்ணால் அது அவுட்ஸ்டாண்டிங். நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா நஷ்டம் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் குறையுதா, அடுத்த குவார்ட்டர் இன்னும் குறையுதா, ரெவென்யூ ஏறணும்,
லாஸ் குறையணும். அந்த குறைய he will அந்த ப்ராஃபிட் he will turn into profits. That applies to any of these quick service companies. ஸோ இந்த ஆன்லைன் கம்பெனிஸ்லாம் அந்த எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அது வந்து இப்போ கொஞ்சம் அந்த அது புரிஞ்சுதான் அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் முதலீடு செய்யணுன்றது தான். இப்போ அர்பன் கம்பெனி வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ், ஹோம் பவுண்ட் கிளீனிங், பெயிண்டிங், இஸ் காட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இல்லையா. ரெண்டாவது இவங்க வந்து நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இட்ஸ் a source of gig. It's called the gig economy, right? Yeah. So that's the orange economy ன்னு கூப்பிடுறாங்க. They term it the orange economy. That's a budding phase. So budding phaseல உடனடி லாபம் வேணும்னா it's like a petrochemical refinery or an electrical company where people consume services. கொஞ்ச நாள் அடைவில் அது சரியாகும். So the gig economy will come over time. பட் நம்ம கவனிக்க வேண்டியது குவார்ட்டர் டு குவார்ட்டர், காலாண்டுக்கு காலாண்டு அந்த நஷ்டம் குறையுது, ரெவென்யூ ஏறுதா, தென் யூர் ஓகே. ப்ரைஸ் பெரிய அளவில் ஏறாது, பட் இட் இஸ் அ வேவ் இன் த மேக்கிங். ஓகே. இதுக்கப்புறம் இன்னொன்று கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது வந்து இந்த கோல்டோட ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், இவங்க ரிசல்ட்லாம் வந்திருக்கு. ரெவென்யூஸ் ஆஃப் க்ரோன் லைக் 40%. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் ஆஃப் க்ரோன் 80%. ஸோ கோல்டுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் தான் இப்போ லாஸ்ட் இயர். கோல்டு ஆர்னமெண்ட் மேக்கர்ஸ் ஜாக்பாட். ஓகே. ஏன்னா அந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் அவங்க தே ஆர் ஆஸ் யூஸ்வல் டூயிங் வெல். நான் தான் ஐ திங்க் சும்மாவே நம்ம பேசியிருக்கோம். பட் வில் டிஸ்கஸ் இன் 2 parts. இந்த கோல்ட் ரீட்டைல் ஜுவல்லர்ஸ், ரீட்டைல் ஜுவல்லர்ஸ் வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து விலை ஏற்றம் வந்து இஸ் டெஃபினெட்லி மார்க்கெட் பாசிட்டிவ். அவங்களுக்கு நடுவில் அக்ஷய திருப்தியா இதெல்லாமே வந்து, ஸோ டெஃபினெட்லி பீப்புள் அது எவ்வளோ சொன்னாலும் தே வாண்ட் டு பை கோல்டு ஆர் அக்வயர் கோல்டு ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ தங்கத்தை வாங்குறாங்க, அது 1 கிராமோ 1 சாவரனோ வாட் எவர், கல்யாணம், மற்ற காட்சி, எக்ஸெட்ரா ஸோ கீப் அக்யூமுலேட். ஃபேர் பாயிண்ட். அதில் விலை ஏற அவங்களுக்கு வந்து விற்க போகிற கோல்டு வந்து குறைவாக தான் இருக்கும் ரீட்டைலில். ஆஃப் டேக் அட் த ரீட்டைல் பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து குறைவாக இருக்கும், பட் அட் அ ஹையர் ப்ரைஸ். நீங்கள் 1 கிராம்ன்றது இன்றைக்கி வாங்குறதும் 1 கிராம் 6 மாதத்துக்கு முன்னால் வாங்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் 1 கிராம், திஸ் கை வில் பை ஒன்லி ½ கிராம், பட் இன் தட் ½ கிராம் இஸ் ஈக்குவல் டு த 1 கிராம். அந்த 1 கிராம் பர்ச்சேஸ் மாதிரி தான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே விலை இருக்கும். ஸோ லோவர் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் பட் ஹையர் ரெவென்யூஸ். தட் எக்ஸ்பிளைன்ஸ். அண்ட் தட் ப்ராப்ளி கிவ்ஸ் தம் த பெட்டர் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா இவங்க வந்து ரீட்டைல் மார்க்கெட் மாதிரி டெய்லி தங்கத்தை வாங்கி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு நிறைய. ஓகே. ஸோ அந்த வாங்கி வச்சது டெஃபினெட்லி ஓல்டில் வந்து எல்லாருமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஓல்டு கோல்டு வாங்க தேர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் தே டூ இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து தே செல் இட் அட் கரண்ட் ப்ரைஸ். ஓகே. வாங்கியிருக்கிறது எப்போயோ வாங்கியிருக்கலாம், கரண்ட் ப்ரைஸில் விற்கும்பொழுது ஆப்வியஸ்லி தட் மார்ஜின் ஹோல்ஸ் குட். ஓல்டு கோல்டு இந்த திஸ் கேம் ஒர்க்ஸ். ஸோ அதனால் அண்ட் ஸ்மாலர் வால்யூம் ஆஃப் சேல் வில் ஈல்ட். ஏன்னா ப்ரைஸிங், கோல்டு ப்ரைஸிங் வந்து ஏற்றம். 3வது ருப்பியோட வீக்னஸ். இது எல்லாமே வந்து கோல்டு ரீட்டைலருக்கான ஒரு ஃபேவரபிள் பாயிண்ட் தான். ஆஸ் லாங் as அவன் வந்து பெரிய அளவில் இம்போர்ட் பண்ணாத வரைக்குமே கோல்டு ரீட்டைலர் இஸ் அ குட் பிஸ்னஸ். அது வந்து சின்னலாம் ஸ்டாக் நிறைய இருந்ததோ அவங்களுக்குலாம் ஆக்சுவலி இட்ஸ் வின்ஃபால். அண்ட் எனி கோல்டு ஜுவல்லர் மெயின்டைன் ஸ்டாக். ஏன்னா பிகாஸ் ப்ரைஸிங் வாலட்டிலிட்டி இருக்கிறதுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு லோன் கம்பெனிஸ், மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ், ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெரி குட். தேவ் க்ரோன். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் அதர் ஆன்சிலரி கோல்டு லோன் கம்பெனி, தீஸ் 2 ஆர் த லார்ஜர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக இந்த க்ரோத் வந்து நம்ம பார்க்க போனால் சவுத் இந்தியா தான். ஆஃப் 50% ஆஃப் ஆல் கோல்டு லோன்ஸ் டேக்கன் அவுட் கம் ஃப்ரம் சதர்ன் இந்தியா. ஓகே. அண்ட் அவுட் ஆஃப் தட் சதர்ன் இந்தியா 27% இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே. ஸோ 27% வந்து from all South Indian gold. So that's almost 50% of South India's gold loans are given here. Okay. So what are people doing with gold? அதுதான் எப்போவுமே ஒரு கேள்வி. வாங்குகிறோம், ப்ளெட்ஜ் பண்ணுறோம், அது வந்து நம்ம வந்து தினசரி வாழ்க்கைக்கு அது தேவையா இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு இது ஹெட்ஜ் ப்ளெட்ஜ் பண்ணி நம்ம பண்ணுறோமான்றது ரிமைன்ஸ் டு பி சீன். பட் த கோல்ட் லோன் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ டூயிங் வெல். இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, கோல்ட் லோன் கம்பெனிஸோடைய சேஃப்டி ஹோல்டிங்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே. தே ஹோல்ட். அவங்க அதை மார்க் டு மார்க்கெட் பண்ணி அதை ப்ராஃபிட்டாக காமிப்பாங்களோ? அண்ட் ஸோ தி செக்யூரிட்டி ஃபார் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் தீஸ் கோல்டு ஐட்டம்ஸ், ஒரு கோல்ட் லோன் கம்பெனிக்குள்ள கஷ்டம் வந்து இன்னும் பேங்க் லெவலுக்கு இருக்கும். ஓகே. வோல்டிங் ஃபெசிலிட்டி, கரெக்ட். பிகாஸ் தே ஆர் டிஸ்கிரிஷனரி இன் நேச்சர். பேங்க் மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் அதெல்லாம் பேங்க் வந்து 50% தான் தரும், 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், எக்ஸெட்ரா. கோல்ட் லோன் கம்பெனி ரேட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆர் மச் டிஃப்ரெண்ட், ரைட். ஸோ அது ஹோல்டிங்.
மூணாவது வந்து ரிட்ரீவல் ஆஃப் பிளெட்ஜ் கோல்டு. எத்தனையோ பேர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வரும், இந்த கோல்டு ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். மெனி கோல்டு லோன் கம்பெனிஸே ஆக்ஷன். ஏன்னா பிளெட்ஜ் பண்ணியிருக்க கோல்டு, அடமானம் வச்ச கோல்டு வந்து திருப்பி வாங்க முடியாது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து வச்சுட்டே இருக்க முடியாது அவங்கள்ட்ட. ஹி வில் ஆக்ஷன் இட் டு ரேஸ் மணி. ஸோ அப்படின்னா பீப்புள் ஆர் ஆக்சுவலி கெட்டிங் டு அ ஜாம். முடியாத பட்சத்தில் தங்கத்தை வாங்குகிறோம் ஃபிசிக்கலாக. ஒரு பணம் ஒரு எமர்ஜென்சி வரும்போது, இல்லை நம்ம பண கஷ்டத்தில் இருக்கும்போது தங்கத்தை பிளெட்ஜ் பண்ணுறோம். அது திருப்பி பெறதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு இல்லை. ஸோ தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்ட்ரெயின் in terms of jobs, அந்த மாதிரி. And that is why these NBFCs are both gold loan companies and retailers doing well is actually there is something missing in between. There are missing, yeah. People are buying. I'm not saying வாங்குறவங்க எல்லாம் pledge பண்ணனும்னு நான் சொல்ல. But there is a large amount of pledging that is also happening. Okay. And by the time he comes back, the marking to market happens. Gold price ஏறிச்சு இறங்கிச்சு. இறங்கத்துல ரொம்ப கஷ்டம், பட் ஏற்றம் தான் நடக்கும். நடக்கும்போது ரீப்ளெட்ஜ் அந்த ரீக்ளைம் பண்ணுறதுக்கான கஷ்டம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இட் புட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் டு த கை ஹூஸ் ஆக்சுவலி பையிங் கோல்டு. இதனால தான் கோல்டு வாங்குங்கன்னா யூனிட்ஸாக வாங்குங்கன்னு சொல்கிறது. இஃப் யூர் ஒரு சேவிங் இல்லை உங்களுடைய அசெட் டைவர்சிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து தங்கம் வாங்குறதா இருந்தால் இடிஎஃபாக வாங்கிட்டு போங்க. ஸோ தட் இந்த பிரச்சனை உங்களுக்கு வர தேவையான விற்றுலாம் கஷ்டம் இல்லாமல் நமக்கு வந்து வலிக்காது. இடிஎஃப் பேப்பர் தானே, விற்றுலாம் காசு வந்துடும். It's very liquid also. ஆமாம், அதாவது கையில் போட்டிருக்கிற ஒரு மோதிரம் எடுத்து போய் அடமானம் வச்சா அது இல்லை அப்படின்ற இட் ஹர்ட்ஸ் யூ மோர் இல்லையா. அண்ட் இந்த தடவை உங்கள் ரேஞ்ச் வந்து யூ டோல்ட் இஸ் ஆமாம் நம்ம ஃபிக்ஸ்ட். அதான் ஒரு 1.5 மாசமாக நம்ம அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட் ஹஸ் ஒர்க். என்ன இந்த முக்கியமான அந்த டிரைவர் வந்து அந்த ஈரான் யூஎஸ் பிரச்சனை தான். அண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் செஞ்சு டச் அப்பான் இட். ரிசல்ட்ஸோட மெயின் பாயிண்ட் ஃப்ரான்சிஸ் என்னென்னா, இப்போ ஏறக்குறைய ஒரு 550 கம்பெனிஸ் கிட்ட இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கேன் 550 கிட்ட இருக்கும். ஒரு 300 or 310 கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட். மீன்ஸ் நல்ல ரிசல்ட்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் க்ரோத். பாசிட்டிவ் க்ரோத்னா ரெவென்யூ வருவாய் வளர்ந்துருக்கு, லாபம் வளர்ந்துருக்கு. ஓகே. ஒரு 200-220 கம்பெனிஸ் ஒரு 230 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் டி க்ரோத். ஸோ either ரெவென்யூ ஹஸ் கான் டவுன், லாபம் குறைஞ்சிருக்கலாம், ஆர் போத் ஹஸ் கான் டவுன். இதில் என்னென்னா இந்த சிறு கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸ்மாலர் கம்பெனிஸ் which are either mid cap to small cap space, அவங்களுடைய performance have been very good. Both in terms of the revenue growth இருக்கட்டும், லாபத்தோடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், as opposed to the top frontline companies. Okay. டபுள் டிஜிட் growth நிறைய வந்து இந்த மிட் கேப் டு ஸ்மால் கேப் ஸ்பேஸில் வந்திருக்கு. போத் லாபமாக இருந்தாலும் சரி, வருவாயில் இருந்தாலும் சரி, which larger companies cannot do or were unable to do. அப்படி தான் உண்மையில சொல்லணும். ஸோ ரிசல்ட் வேணால் நல்லா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்மாலர் பேங்க் எஸ்பிஐயோட ரிசல்ட் பண்ணா சைஸை கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, லெட் மீ லே த கிரவுண்ட் ரூல்ஸ். டோன்ட் கம்பேர் எஸ்பிஐ வித் கரூர் வைஸ்யா பேங்க். ஓகே ஓகே. பட் எஸ்பிஐயோட ரிசல்ட் வந்து நீங்கள் சொன்னது 6%. கேவிபியோட ரிசல்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். Okay. His revenue would have grown some 23%. His profit would have been some 20%, right? Which SBI cannot do. Yeah, size is different. This is the point, right? The size is different, the scale is different, எல்லாமே different தான். பட் பேங்கிங் ஸ்பேஸில் வரும்போது சம்டைம்ஸ் தி ஸ்மாலர் பேங்க்ஸ், இப்போ டிஎம்பி நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தது. அண்ட் ரீசென்ட்லி ஆல்சோ சியூபி, கோட்டக் பேங்க் ஹேஸ் ஆர்பிஐ வந்து ஒரு 9% அக்வயர் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்கு வித்தவுட் ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ கோட்டக் பேங்க் பையிங் 9% ஆஃப் சியூபினா அதில் வேல்யூ பார்க்காம அந்த 9% போட மாட்டாங்க. ஸோ ஸ்மாலர் பேங்க்ஸ் ஆர் ஆக்சுவலி டூயிங் அ லாட் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அங்கே வேல்யூ for an you investor. Can unlock some value. You can unlock some value and it's better priced என்னை பொறுத்த வரைக்கும். Okay. As opposed to an SBI or HDFC and so on. These are much competitively priced. So it becomes more affordable. So அந்த மாதிரி lot of interesting developments happening in the smaller companies, as smaller banks are இருக்கட்டும், smaller manufacturing units are இருக்கட்டும், smaller companies in green energy are இருக்கட்டும். But I mean, having said that, இந்த மாதிரி downturn வரப்ப these இந்த மாதிரி சின்ன companies will get affected a lot also. That is there. They will effect இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி இப்போ 2 மாசமா நம்ம இந்த ரேஞ்சில் தான் இருக்கோம். பெரிய அளவில் பெரிய மாற்றம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலுமே இவங்க வந்து இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடிஞ்சிருக்குன்னா தென் when the overall economy is doing good, இந்த ரிசல்ட்ஸ்லாம் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஆக்சுவலி திஸ் குவார்ட்டர் வாஸ் பேட். எனக்கு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட பின் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா போகிற ஒரு பக்கம். ஸோ பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மே ஹவ் ஹேட் டவுட்ஸ். அது வந்து எப்படி ஆஃப் டேக் இருக்கும், ஃபைனல் க்ளோசிங் குவார்ட்டர் எப்படி இருக்கும். பட் தீஸ் பேங்க்ஸ் ஹவ் டன் வெரி வெல் ஆஸ் ஒப்போஸ் டு HDFC
as opposed to a SBI. ICICI, as opposed to an SBI. A TMB, a CUB, a KVB, these have done much better than. Okay, sir. Right. Thank you. So Thanks much. for the show.